உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்புங்கள், செவியுங்கள். நாள்தோறும் சாணிப்பூண்டி அந்தோணியார் திருத்தலத்திலே இவ்வரிகளுக்கு ஏற்ப நவநாளின் 7வது நாளை சிறப்பிக்க இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் புதுக்குடியான் குடும்பங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நவநாளை அழியா வரம் பெற்றவர் என்ற தலைப்பில் மறையுரை ஆற்றி திருப்பணி நிறைவேற்றி இறையாசி பெற்றுத்தர வந்திருக்கின்ற நம் மண்ணின் மைந்தர் அருட்பணி ஜஸ்டின் ஜோஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். கோடி புதுமைகள் புரியும் புதுமை வள்ளல், கோடி அற்புதர் புனித அந்தோணியார் நம் அனைவருக்காகவும் இறைவனிடம் பரிந்து பேசி நம் வாழ்விற்கு தேவையான வரங்களையும் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் பெற்று தருவார் என இக்கல்வாரி பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். நம்முடைய பங்குடைய பாதுகாவலர் கூடிய புரிகின்ற பல்வேந்தனருடைய திருவிழாவை நவநாளுக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே
இந்த 7ஆம் நாளான இன்று நம் புனித அழியா வரம் பெற்றவர் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கிறோம். நம்ம எல்லாரும் நற்செய்தியை போதித்து மக்களுக்கு மறைவையாற்றிய அவருடைய நாவானது என்றும் அழியாமல் பகவான் அவர்களே பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அந்த நிகழ்வை பார்ப்பதற்காகவும் நம்பிக்கை கொள்வரும் நிறைய பேர் அந்த புதுமைகளை அல்லது அந்த அழியாவரம் பெற்ற நாட்டை பார்த்து மனம் பெற்றதாக வரலாறு கூறுகின்றார்கள். ஆகவே இந்த தலைப்பை நாம் சிந்திக்கின்றோம். இந்த தலைப்பிலே இந்த நாளில் திருப்பலி ஆற்றி நமக்கு என்னுடைய ஆசிரியை பெற்று வந்திருக்கின்ற என்னுடைய மண்ணின் மைந்தர் அருள்பணி சர்ச்சில் ஜோஸ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று கருளை எழுப்பி இந்த கல்வாரி பள்ளிக்கு அன்போடு நான்கு இந்த திருப்பலியானது வளர்ச்சி பண்பியத்தை சார்ந்த திருவாளர் லூதுநாதன் பாத்திமாரி இவர் குடும்பத்திற்கு நிறைவு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்மையாகவும் குடும்பத்தில் நிறைவேறவும் திருப்பலி ஜெபிக்கின்றார்கள். மேலும் வளர்ச்சி பண்பியத்தை சார்ந்த திருமதி மரியம் மகளே இவர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன்கள் மருமகள்கள் மகள்கள் மருமகன் இவர்களை இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்கவும் உடலுள்ள சுகத்தை தரவும் குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மேலும் தேவசகாயம் லூதுசாமி இவர்களின் ஆன்மீக பாட்சிக்காகவும் உத்திரிக சிறப்பை உள்ள ஆன்மாக்களுக்காகவும் யார் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் என்று சொல்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நாளை சிறப்பிக்கின்ற புதுக்குடியார் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் பார்த்து ஜெபிப்போம். குடும்பங்களை சமாதானம் அன்பு நிலைத்திருக்கவும் ஒற்றுமையோடு இந்த கிறிஸ்தவ வாழ்வதற்கான அருளை நிறைவாக தர வேண்டும் என்று பள்ளியை நாம் மன்றாடுவோம். மூவரும் இறைவனின் விமர்சனத்தை உணர்த்த விதமாக எப்பொழுது குத்து விளக்கு ஏற்கப்படுகிறது. ஆதியே கடவுள் ஒளி உண்டாக்கப்படும் என்ற வாக்கிற்கு ஏற்ப முதல் கிரியை ஏற்ற இன்றைய சிறப்பு விருந்தினர் அருள்பணி ஜஸ்டின் ஜோஸ் லூதுசாமி அவர்களை அழைக்கின்றோம். நானே உலகின் மொழி என்ற இறைமகன் இயேசுவின் பிரசனத்தை நினைவு கூறும் கிரியை ஏற்ற பங்கு தந்தை அருள் தேவிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். துணையாளராகிய பரிசுத்த ஆவி உங்களை வழி நடத்துவர் என்று இறைவார்த்தையை நினைவு கூட்டி இந்த தூய ஆவியின் கிரியை ஏற்ற உதவி பங்கு தந்தை OMT இல்ல அதிபர் அருள்பணி லாரன்ஸ் அவர்களை அழைக்கின்றோம். இன்றைய நாளையை சிறப்பிக்கின்ற இஸ்ரேலின் 12 கோத்திரங்கள் தம் முறைப்படி ஆண்டவரை தொழுதனர். அவரது புதுக்குடியான் கொத்து நாட்டார் திரு சகாயராஜ் அவர்களை 4ஆம் திரியாற்ற அழைக்கின்றோம். மூவரும் இறைவன் ஒன்றிணைத்து செயல்படுவது போல பங்கு ஒருங்கிணைத்து ஊழியம் செய்யும் வேதியர் அவர்களை 5ஆம் திரியாற்ற அழைக்கின்றோம். கிறிஸ்தவர்களுள்ள உறவுகளே சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் கோடியார் கோயிலுக்கு சட்டமானவர் பதுமை புரிதல் அத்தோடியாருடைய 7ஆம் நாளில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைய மைய சிந்தனையாக அழியா வரம் பெற்ற புனிதர் என்ற தலைப்பிலே சிந்திக்க நம்முடைய பங்கு சமூகமானது நம்மளை அன்போடு அழைக்கின்றது. மேலும் நாம் இந்த திருவிழாவை பல நல்ல எண்ணங்களோடு தொடங்கி இருக்கின்றோம். ஆக நம்ம ஊருடைய வளர்ச்சிக்காகவும் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். அதிலும் குறிப்பாக இன்று தன்னுடைய நவநாளை கொண்டாடுகின்றார். இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோடியான் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக நம்முடைய ஜபங்களை நாம் ஜெபிப்போம்.
கடவுள் தாமே இவருக்கு தேவையான உடல் உள்ள ஆழ்ந்த நலங்களை தந்து எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்து கோடி அற்புதங்கள் செய்கின்ற நம்முடைய பங்கின் பாதுகாப்பு பதுவாயத்தோடியார் எப்பொழுதும் இவரோடு உடன் இருந்து இவர்களை வழிநடத்த சிறப்பாக வந்தாகுவோம். சகோதர சகோதரிகளை தூய மன நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டு இத்திருப்பதையில் கொண்டாடுவோம். எல்லாம் கொள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Three
என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பங்கு பேசுவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணர்வும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் உங்களை முதலாக இயேசுவை பின்தொடர்ந்த மக்களை கிறிஸ்தவர்கள் என்று அந்தோக்கியா நகரில் அழைத்தனர். தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு இன்றைய புனித பான்பாவையும் சொபலையும் இறை ஊழியத்திற்கு எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்ற நிகழ்வை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்த வாசகம். அந்நாள்களில் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரானாகிய லுக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதின நற்செய்தி இயல் 10 இறைவார்த்தைகள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் எடுத்துக் கொள்ள வேண்டாம். பணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைதடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தன் உணவுக்கு உரிமையை உடையவரே, நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதி உடையவர் யார் என கண்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதி அற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள உறவுகளே, சொந்தங்களே, மீண்டும் ஒரு முறை நம்முடைய நவநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வாசிக்கப்பட்ட இந்த செய்தி வாசகம், இயேசு கிறிஸ்து தான் போகவிருந்த ஊருக்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை அவர் அனுப்புகின்றார். நீங்கள் போய் என்னுடைய நற்செய்தியை அறிவியுங்கள் என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தெளிவான கட்டளை கொடுக்கிறார். போகல, நம்ம பேக் கொண்டு போங்க, 4 செட்டு ஜோடியை கொண்டு போங்க, சாப்பாடு வேணால் சாப்பாடு கிட்ட கட்டிட்டு கொண்டு போங்க, நம்ம வேளாங்கண்ணிக்கு போகலாம் கொண்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் சொல்லலை. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றாரு, நீங்கள் போகும்போது யாரும் எதுவுமே கொண்டு போக வேண்டாம், கொடையாக பெற்றீர்கள், உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும் என்று. ஆக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பதுவை புனித அந்தோனியார் ஒரு துறவற சபையை சார்ந்தவர். அம்மாவா இல்லையா? அவர் ஒரு துறவற சபையை சார்ந்தவர். முதல்ல அவர் எந்த சபையை சார்ந்தார், அதுக்கப்புறம் எந்த சபைக்கு மாறினார்? முதல்ல ஒரு அகுஸ்டினார் என்ற அந்த துறவற சபையிலிருந்து எந்த சபைக்கு போறாங்க? பிரான்சிஸ்கன். சரிங்களா? ஆக பதுவை புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல அழியா வரப்பட்ட ஒரு புனிதராகத்தான் விளங்கியுள்ளார் என்பது அவருடைய வாழ்க்கையுடைய அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையுடைய வரலாற்றை நம்ம வாசித்தோம் என்றால் தெல்ல தெளிவாக நமக்கு இந்த எழுத்தாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த டீனேஜ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில், 13 to 19, 13, 14, 15. ஆக இந்த டீனேஜ் இந்த பிள்ளைகளை நாம் சற்று உற்று பார்த்தோம் என்றால் அவருடைய இயல்புகள் சற்று வித்தியாசமாக இருக்கும். பெற்றோர்களுக்கு நல்லாவே தெரியும், கோயிலுக்கு வரானா அவன் கோயிலுக்கு வரமாட்டான், படிடானா அவன் படிக்க மாட்டான். சரிங்களா? ஆக நம் தமிழில் ஒரு பழமொழி இருக்கின்றது, வெளியும் பையன் முளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லணும். தாய் போல பிள்ளை நூலை போல செல்ல. ஆக இந்த பழமொழிகளை நாம் சற்று பார்த்தோம் என்றால் சிறு வயது முதலே நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கின்றோமோ அதை தான், அதனுடைய அடிப்படையில் தான் பிற்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் சமூகத்தில் ஒரு அந்தஸ்திலோ அல்லது ஒரு நல்ல இடத்தில் இருப்பார்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அடிகோலிட்டு காட்டுகின்றனர். ஆக புனித பதுவை என்பவருடைய வாழ்க்கையை நாம் சற்று பார்த்தோம் என்றால் சிறு வயது முதலே அவருடைய பெற்றோர்கள் ஒரு ஆன்மீக குடும்பமாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய மாத வருமானத்தை 3 பங்காக பிரித்து முதல் பங்கை கடவுளுக்கென்று அர்ப்பணித்தார்கள். கடவுளுக்கு என்று சொல்லும்போது ஆலய பணிக்காகவும் குருக்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். இரண்டாவது இதுவை
ஏழை அனாதை கைவிடப்பட்ட மக்களுக்காக அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். மூணாவது பங்கை தமக்காக தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்தோனியார் ஒரு பிரபு குடும்பத்திலிருந்து வந்தவர், ஒரு அரச குடும்பத்திலிருந்து வந்தவர், ஒரு உயர் குடும்பத்திலிருந்தவர். இருந்தாலும் அந்த பணமோ பதவியோ எதுவுமே தன்னை தீண்டாத வகையில் சிறுவயது முதலே தன்னை காத்துக் கொள்கின்றார். அதனால் தான் இன்று அவர் ஒரு அழியாத வரப்பட்ட புனிதராக நம்முடைய கத்தோலிக்க திரு அவையை விலகி கொண்டிருக்கின்றார். ஆக அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கின்ற போது யாரை பார்த்துமே சீ என்று சொன்ன ஒரு வார்த்தையும் இல்லை. யாரை பார்த்தும் பொறாமப்பட்டது கிடையாது, யாரை பார்த்தும் பழி சொல்லி சொன்னது கிடையாது, யாரை பார்த்தும் கோல் கொண்டது கிடையாது. ஆக தன்னுடைய நாவு வழக்கத்தை தண்டகமாக கொண்டு, நாவு வழக்கம் கடவுளுக்கு மட்டுமே உரியது, நாம் கடவுள் கொடுத்திருந்தார், கடவுளுக்காக மட்டுமே அதை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் அதில் மிகவும் தெல்ல தெளிவாக விளங்கி இருக்கின்றார். ஒரு சாயங்காலத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரே சண்டை. உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா, எனக்கும் பேச தெரியும் சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. உடனே மனைவியானவர் கோபத்தில் தனது கணவனை பார்த்து சொல்லிட்டாங்க, இந்த ஊர்ல நீ எங்க போய் தேடினாலும் என்ன பேர் ஒரு கொண்டாட்டி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லிடுறாங்க. உடனே கணவர் சொல்றாரு, எதுக்குன்னா பைத்தியம் ஆடி மீண்டும் உன்னப்பறே ஒரு ஆளை போய் நான் தேடி பிடிச்சிட்டு கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி கணவரானவர் மனைவியை பார்த்து கொடுத்துட்டார். இப்படித்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஒன்றுக்கொண்டு விட்டு கொடுக்காமல் வாழ்கின்ற ஒரு மனிதராக நாம் இருக்கின்றோம். ஆனால் இந்த பதுமை அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழவில்லை. அவர் தெல்ல தெளிவாக இருந்தார். தன்னுடைய பெற்றோர்கள் என்ன படிப்பினை நமக்கு படித்தார்களோ அதை கெட்டியாக பிடித்துக் கொண்டு வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காகவும் மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் ஒரு சிறப்பான ஒரு புனிதராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்தோனியாருடைய பூஜை பார்த்துருக்கீங்களா? இந்த காட்டு கோயிலுக்கெல்லாம் போனீங்களா? நல்லா பல இருக்கும் இல்லைங்களா? அப்படி பகுதிகளில் தேய்ச்சி வச்சுன்னா அழகா சுரூபங்கள்லாம் வைத்திருப்பாங்க. இங்கே நமக்கு 5 பொருட்களான சுரூபங்கள் இருக்கு. அவருடைய முகத்தை நீங்கள் பார்த்தோம் என்றால் மிக அழகாக தெரியும். ஒரு மழலை முகம், ஒரு குழந்தை முகம் போல் இருக்குது. ஆமாவா இல்லையா? சில பேர் ஆடி வச்சுருவாங்க, குருக்களை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாசம்னா அப்படியே ஒரு என்ன சொல்ற ஒரு தேய்ச்சி ஒளி இருக்கும் அவங்க மூஞ்சில, சரிங்களா? அதுக்கப்புறம் அது தூய் ஆவியாலே அவங்க விட்டு ஓடி நம்ம கொண்ட வீட்டுக்கு தாங்க முடியாது. அவருக்கு போயிடுவோம், சரிப்பா போதும், ஒரு மாசம் தங்கடத்தை போதும், நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய வேலையை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த பதுவை நம்ம பார்த்தோம் என்றால் பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த மழலையின் முகம் அவரை விட்டு விலகுனதே இல்லை. ஏனென்றால் அவர் கடவுளோடு தன்னை ஒன்று இணைந்ததாக வரலாற்று சான்றுகள் நமக்கு எடுத்துக்கொள்வது. அவர் வெறும் 36 வயது வரை தான் வாழ்ந்தார். ஆனால் அந்த 36 வயது வரை அவர் செய்த புதுமைகள் ஏராளம் எண்ணற்ற. வரலாற்று திருப்பி படிச்சு பார்த்தோம்னா நமக்கே சில நேரத்துல ஒரு கேள்வி வரும். நான் இந்த நாட்களில் இந்த மறைமுறை நாட்டத்துல புக்கை படிக்கும் போல எனக்கு ஒரு கேள்வி வந்து, ஏன் இந்த புனிதர்லாம் அவ்வளோ அழகா வாழ்ந்து விமர்சனம் செத்து போட்டாங்க? இயேசு கிறிஸ்து அழகா சொன்னாரு, யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையை பின்பற்றி வராங்களோ அவங்களுக்கு சாவே கிடையாது, ஆனா இந்த புனிதர்கள்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனா நம்முடைய இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த தலைப்பு எனக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினையை கொடுக்குது. ஏனென்றால் அழியா வாழ்ந்த புனிதர், எங்கேயோ 1000 காலத்துக்கு முன்னால் 1500 காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த அந்த புனிதரை பிறந்தார், வளர்ந்தார், பல எண்ணற்ற புதுமலை செய்தார், இறந்து போனார். ஆனால் இன்றுமே நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் புனித அந்தோனியாருக்கு என்று ஒரு குறிப்பிட்ட இடம் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையை கொடுத்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் ஒரு மூதாட்டி ஒரு நாள் சொன்னாங்களாம், இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கு, அந்த குழந்தை இயேசு கீழே விட போல, ஐயோ அந்தோனியாரே இயேசுவை காப்பாத்துங்க அப்படின்ற அளவுக்கு இயேசுக்காக அந்தோனியாரிடம் மன்றாடிருக்க பல அந்தோனியாருடைய பக்தர்களை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு அந்தோனியார்கள் ஒரு பட்டத்த பகிர்ச்சி, ஒரு பக்தியும் ஒரு அளவு கடந்த பிரியமும் அன்பும் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக புனித பதுவை என்பவருடைய வாழ்க்கையை இந்த விவிலியத்தில் உள்ள பல நபர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்களுக்கும் பதுவை அந்தோனியாருக்கும் உள்ள வேறுபாடுகள் எந்தற்றம் ஏராளம். முதலில் நாம் பார்க்கின்ற போது சாலமோன் அரசர். இந்த சாலமோன் அரசர் என்கின்றவர் ஒரு பேர் போன ஒரு நல்ல அரசர். ஏனென்றால் அவர் ஆண்டவரிடம் கேட்டது, ஆண்டவரே எனக்கு பொண்ணோ பொருளோ பதவியோ வேறு எதுவும் கொடுக்காதுங்க, உங்களுடைய மக்களை நேரிய வழியில் நடத்துவதற்கும் அவர்களை கட்டி ஆள்வதற்கும் தேவையான அந்த ஞானத்தை மட்டும் எனக்கு கொடுக்க, வேற எதுவுமே எனக்கு வாழாம் அப்படின்னு சொல்லி அப்ப கடவுளிடம் இந்த முறையை அவர் இந்த
ஒரு கேள்வி அவருக்கு வைக்கும் போது ஆண்டவர் புரிச்சு போயிடாரு. யார் அவன் இப்படி ஒரு ஞானத்தை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ கேட்டதே நான் உனக்கு நிறைவா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை ஆள்வதற்கு சாலமோன் அரசருக்கு ஞானத்தை கொடுத்தார். அதைத்தான் பதுமை அந்தோனியா தன்னுடைய வாழ்க்கையில் அதை எடுத்துக்கொண்டார். எப்படி எடுத்துக்கொண்டார் என்று சொல்கின்ற போது, தன்னுடைய இறை அழைத்தலை 100% கீழ்ப்படிந்து கடவுளுக்கு வாழ்ந்ததால் தான் அவர் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு தேவையான பணமோ பதவியோ பட்டமோ நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கின்றோமோ கடவுள் நிறைவாக நமக்கு தருவார் என்று சாலமோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது பலவிதமான இறைவாக்கினர்களை அவர் தனக்கு ஒரு முன்னோடியாக எடுத்துக் கொள்கின்றார். மோசேவை எடுத்துக்கொள்ளலாம், எலியாசை எடுத்துக்கொள்ளலாம், சாமுவேலை எடுத்துக்கொள்ளலாம் என்று பலவிதமான இறைவாக்கினர்களை தன் முன் கொண்டு வந்து இந்த இறைவாக்கினர் எப்படி கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள் என்று சிந்தித்து அதை நானும் என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக மனதில் நிலைநிறுத்தி அதுக்கப்புறம் தான் துறவர சபைக்கு அவர் தன்னையை ஈடுபடுத்திக் கொள்கிறார். அதுக்கு தான் புனித சவேரியார் சொல்வார். புனித பிரான்சிஸ் சவேரியார் என்ற புனித அவர் உலகத்தை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசா பாசத்திலே அவர் வாழ்கின்ற பொழுது அவர் திருப்பியத்தை வாசிக்கின்ற போது இவ்வாறு வாசிக்கின்றார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பானில் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று சொல்கின்ற போது அந்த வார்த்தையின் ஆவல், அந்த வார்த்தையின் தூண்டுதலா தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்ததாக சபையுடைய வாழ்க்கையை நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆக ஒவ்வொரு புனிதரும் அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று பின்புலத்திலிருந்து அறியப்படுகிறார்கள். அம்மாவாலியா பிரான்சிஸ் அசிசி நகரத்திலிருந்து வருகிறார், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட புனிதர்கள் இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு பின்புலம், ஒரு அடையாளம் விட்டு நாம் சொல்கிறோம். ஆனால் பதுவை அந்தோனியார் என்று சொல்லுகின்ற போது இந்த புனித பதுவை அந்தோனியார் போர்ச்சுகல் நாட்டிலிருந்து லிஸ்பன் நகரிலிருந்து வருகிறார். ஆனால் நாம் இவரை பதுவை நகர் புனிதர் என்று நாம் அழைக்கின்றோம். எதற்காக இவரை நாம் பதுவை நகர் புனிதர் என்று அழைக்கின்றோம் என்று சொல்கின்றவர் அந்த நகரத்தில் அவர் தனக்கென ஒரு அடையாளத்தை விட்டு செல்கிறார். தனக்கென ஒரு காலடி தோட்டை பார்த்து திட்டவட்டமாக சொல்கிறார். அதனால் தான் நாம் அவரை பதுவை நகர் புனித அந்தோனியார் என்று அழைக்கின்றோம். அது மட்டுமல்லாது இந்த துறவிகள் இருக்கின்ற இந்த மனிதர்கள், அது குருக்களாக இருக்கலாம், அல்லது அருள் சகோதரியாக இருக்கலாம், அருள் சகோதராக இருக்கலாம், அவர்கள் 3 படிநிலைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடைபிடிப்பார்கள். ஒன்று அறிந்தவர்கள், இன்னொன்று புரிந்தவர்கள், மூன்றாவது ஞானிகள் அல்லது முற்றும் துறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அறிந்தவர்கள் என்று சொல்கின்ற போது விவிலியத்திலே ஒரு இளைஞன் இயேசுவை நோக்கி ஓடி வருகிறார். ஆண்டவரே, நான் நிலைவாழ்வில் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று அப்படின்னு இயேசுவிடம் ஒரு கேள்வியே இருக்காங்க. ஒன்றும் இல்லை, மோட்சத்துக்கு போறதுக்காக நான் என்ன செய்யணும், அவ்வளவுதான் அந்த கேள்வி. அது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏன்பா என்ன வந்து கேட்கிற, 10 கட்டளைய கடைபிடிக்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அவன் இயேசுவினுடைய தன்னை ஒரு நீதிமானாக காட்டிக் கொள்வதற்காக அவன் சொல்கிறான், ஆண்டவரே, சிறு வயது முதல் நான் இதெல்லாம் கடைபிடிச்சுட்டே வரேன், நான் வேற என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது இயேசு கிறிஸ்து அவனை அன்பு கூர்ந்து பார்த்தான். அவனை பார்த்து குறை சொல்லல, பொறாமப்படல, நீ அதை செஞ்ச இதை சொல்ல குறை கூறவில்லை. அன்பு கொண்டு அவனை கூர்ந்து பார்த்து சொல்றாரு, உனக்கு ஒன்றுதான் பிரச்சனை, போய் உன்னுடைய சொத்தை எல்லாம் விட்டு மக்களுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்று அப்படின்னு சொல்லுகின்ற போது நிறைய நற்செய்தியாளர்கள் நல்ல தெளிவாக சொன்னதா, முக வாட்டத்துடன் திரும்பி சென்றார் என்று நற்செய்தியாளர்கள் நல்ல தெளிவாக கூறுகிறார். இந்த இளைஞனை அந்தோனியாரோடு ஒப்பிடுகின்ற போது நான் தொடக்கத்திலே சொன்ன போது ஒரு பிரபுக்கள் குடும்பத்திலிருந்து வருகின்ற இந்த அந்தோனியா பணமோ பதவிக்காகவோ எதற்காகவும் எதன் பின்னாலும் செல்லாமல் தன்னை எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அதை அப்படியே விலக்கி வைத்துவிட்டு, நான் ஆண்டவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன், நான் ஆண்டவருக்காகவே அர்ப்பணிக்க போகிறேன் என்று உணர்ந்து அதை ஒரு நாளும் அந்த பணமோ அந்த பதவியோ பேரோ புகழோ எதுக்கும் அடிமையாகாமல் தன்னை காத்துக் கொண்டார். அதனால்தான் இன்று வரை அவர் அழியாத புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே எந்த ஒரு மனிதனையும் 2 வார்த்தை உயர்வா சொன்னா போதும் அவன் 1 வார்த்தைக்கு கீழே வரவே மாட்டான். இல்லது ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்தோம்னா முடிஞ்சிச்சு, கதையே முடிஞ்சிச்சு. இங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்குமே சரி, நாம் வாழ்கின்ற இடத்துக்காக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி,
என்னுடைய துறவர சபைகள் பங்குகள் எங்க இருந்தாலும் சரி, ஒரு மனிதரை நம்ம உயர்த்தி பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு அதுதான் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பரிசாக எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த மதிமழங்கி விடுவார்கள். ஆனால் இந்த பதவி அங்குள்ள ஒரு நாளும் ஒரு காலத்துக்கும் தன்னை அதனை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அதிலிருந்து விலக்கியே இருக்கிறார். அதனால்தான் இன்று வரை அவர் பதுமை நலக்கூடியவர், அழியா வரப்பட்டக்கூடியவர், நன்னாள் கழித்த என்று பலவிதமான பட்டங்களை கத்தோலிக்க துறை அவையானது அவருக்கு அளித்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது விதமாக நாம் சொல்லும்போது, அறிந்தவர்கள் புரிந்தவர்கள். எதை அவர்கள் புரிந்தார்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த இளைஞர் புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அவர் சொன்ன, ஆண்டவரை நான் மோட்சத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனா இந்த பணத்தை என்னால் விட்டுட்டு வர முடியல. அப்ப இந்த துறவைகளுக்கு தெரியும், ஒன்றை இழந்தால்தான் ஒன்று பெற முடியும். ஒரு கதவு திறந்தால், ஒரு கதவு மூணால் தான் இன்னொரு கதவு திறக்கப்படும். ஆக அவருக்கு தெரியும். அதனால்தான் துறவைகள் எங்களை சந்தையாளர்களும் சரி, அருள் சகோதரிகளும் சரி, பணமோ பதவியோ பிள்ளைகளோ குடும்பமோ நிலமோ நட்டோ எதுவோ வேணாம், நாங்கள் ஆண்டவருக்காக செல்கின்றோம் என்று எல்லாத்தையும் விட்டு விட்டு போறாங்கல்ல, அதுதான் ஆண்டவர் ஒருவரே என்னுடைய அச்சாமி என்று தம்மை ஈடுபடுத்துகின்றவர் தான் பதுவை அந்தோனியார். மூன்றாவது விதமாக நாம் சொல்கின்ற பொழுது, இது எல்லா துறவிகளுமே செய்வார்கள், அறிந்தார்கள், துறந்தார்கள். மூன்றாவது, புனிதத்திலே தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வது. எல்லாருக்குமே ரொம்ப ஆசை, எல்லாருமே ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய மனித இயல்பு நம்மளை பாவத்தில் மீண்டும் மீண்டும் விட செய்கின்றது. நம்முடைய தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம், ஆதாம் ஏவாள் கடவுளை நேருக்கு நேராக முகமுகமாக தரிசித்தார்கள் என்று நம்ம வாசிக்கின்றோம். ஏனென்றால் கடவுள் அவர்களை தன்னுடைய சாயலை படைத்தார், அதுக்காக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதனால் அவர் கடவுளை பார்த்தார்கள், தரிசித்தார்கள். ஆனால் அதுக்கப்புறமும் எல்லாருக்குமே அந்த கொடை இருக்கிறது, அம்மாவா இல்லையா? நமக்கு அந்த கொடைகள் இருக்கின்றது. ஆனால் ஏன் நம்மளால கடவுளை இன்னும் பார்க்க முடியவில்லை? எதுக்கு நம்மளுடைய அந்த புனித தன்மையுடைய மூன்றாம் படிநிலைக்கு நம்மளால் செல்ல முடியவில்லை என்று சொல்கின்ற போது, நாம் எல்லாருமே நம்முடைய சுயநலத்தால், நம்முடைய சுய கட்டுப்பாட்டிலிருந்து நம்மையே மூழ்கி, ஐயோ இந்த சமூகம் என்ன சொல்லிடுமோ, இந்த உறவுகள் என்ன சொல்லிடுவாங்களோ என்று சொல்லி பலவிதமான பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதனால்தான் இந்த பதுமை அந்தோனியார், நான் தொடக்கத்தில் சொன்னது 15ஆம் வயசுல 1910ஆம் ஆண்டு வில்சன் டெபோரா என்கிற அந்த இடத்திலே அந்த மாநகரத்துக்கு அகஸ்டின் ஆசிரமம் தன்னை போய் இணைத்துக் கொண்டு, அதுக்கப்புறம் அகஸ்டின் சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபைக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். ஆக அவர் அகஸ்டின் சபையில் செல்கின்ற போது, ஐயோ யாருன்னா தெரியுமா, இந்த புனிதர் வந்திருக்கிறாரு, அதனால இவர் தூக்கி ஆலயத்துல நம்ம உட்கார வைப்போம், யாருக்குமே எல்லா குருக்களுக்கும் அவருடைய சபையிலோ அல்லது அவருடைய அருட்சகோதரிக்கும் அவருடைய மனத்துடன் நீங்கள் செல்கின்ற பொழுது, எல்லா செமினரின்னு சொல்கின்ற அந்த அருட்சகோதரர்கள் உள்ள செல்கின்ற போது எல்லா விதமான ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் எல்லா விதமான வேலைகளும் அவர்கள் செய்துதான் ஆக வேண்டும். இதுதான் பதுமை அந்தோனியாரும் செய்தார். அவர் முதலில் அகஸ்டின் ஆசிரமத்திற்கு உள்ளே செல்கின்ற போது துணி வாஷ் பண்ணாரு, படிக்கட்டு கழுவினாரு, அவருடைய உதவியாளருடைய துணிகளெல்லாம் அங்கிகளெல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்தார், கிச்சனை கிளீன் பண்ணாரு. அப்படி எல்லா விதமான வேலைகளும் அவர் செய்தார். முழுமையாக 100% கடவுளுடைய அந்த அழைத்தலுக்கு தம்மையே முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் என்று நாம் வாசிப்பிலே கேட்கின்றோம். அதனால்தான் அவர் இன்னும் வரை அழியாத புனிதராக நம்முடைய மனதிலே இருந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக 2 நிகழ்வுகள் அந்தோனியுடைய வாழ்க்கை வரலாறு. ஒன்று பதுமை அந்தோனியார் அவருடைய மேலாளர்கள் அவரை பார்த்து அவர் சொல்கிறார்கள், நீதிக்கு ஆலயத்துக்கு வராத, தோட்டத்துக்கு போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவரும் செல்கிறார். ஆனால் மனதுக்குள்ளே ஒரு விதமான ஒரு நெருடல். ஏனென்றால் அவர் ஆலய பணிகளுக்கும் ஆலயத்துக்கு செல்வதுமாக ஒரு முழுக்க ஈடுபாடு கொண்டிருந்த ஒரு மனிதாக இருக்கிறார். ஆனால் தன்னுடைய சபை மேலாளர் நீ போய் கார்டன்ல வேலை செய்ய என்று சொல்வது கீழ்படுத்தி செல்கிறார். ஆக அவர் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது திருப்பலியானது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நற்கருணை எழுந்தேற்றம் வருகின்ற பொழுது பதுமை அந்தோனியார் தன்னுடைய வேலை செய்திருந்த அந்த இடத்திலிருந்து முட்டி போட்டு கதற, ஐயோ ஆண்டவரே, உண்மை என்னால பார்க்க முடியலையே, எனக்கு பண்ணிட்டாங்களே என்று சொல்கின்ற போது அந்த ஆலயத்தினுடைய அந்த ஆலயம் 2ஆக பிரிக்கப்படுகின்றது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே நிகழ்வை நம்முடைய விடுதலை பயண நூலிலே நாம் பார்க்கின்றோம். இஸ்ராயல் மக்கள் அடிமை நாட்டிலிருந்து செல்கின்ற பொழுது, எகிப்துக்கு செல்கின்ற போது அந்த ரெட் சீ சொல்லுவோம் இல்லையா, அதை கிராஸ் பண்ண போல அவங்க பார்க்குறாங்க. மோசே சொல்ற, ஆண்டவரை நான் எப்படி இந்த செங்கல்ல கடக்க போறேன்,
அப்ப கடவுள் சொல்றாரு, ஏன் என்னை பார்த்து இந்த மக்கள் கூப்பிடுறாங்க, போய் ஒரு கோலை நீட்டு அவர்கள் கடந்து செல்வார்கள் என்று. அதுதான் அந்தோனியுடைய வாழ்க்கையுமே நடந்தது. அன்பு ஆண்டவர் மேல் கொண்ட அந்த ஈடற்ற தன்னலமற்ற அந்த அன்பும் அந்த பதிவும் அந்த கருசனையும் அவர் மேல் அளவற்ற அந்த நம்பிக்கை கொண்டதால் அவருக்காக நடத்தப்பட்ட அந்த ஒரு புதுமையை நாம் வாசிக்கின்றோம். இரண்டாவதாக நாம் சொல்கின்றோம், சாத்தான் இருந்தவன் எல்லாருமே சோதிப்பான். இயேசு நாமளே சொல்லிச்சான் இல்லைங்களா? நம்மளே ஆக புனித பதுமை அந்தோனியாரை ஒரு பந்து போல இந்த சாத்தான் என்கிறவன் தூக்கி அடித்தான். ஏன்னா பதுமை அந்தோனியார் நாளுக்குள்ளா வேலை செஞ்சுட்டு இரவிலே கடவுளோடு தனித்து ஜெபிக்குவார். அது மட்டும் இல்லாமல் அவர் சாத்தையடி வச்சிருக்காரு, தன்னோட உடம்பை சுற்றி ஒரு சாத்தையடி வச்சிருக்காரு. அவர் எப்பெல்லாம் பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைவுக்கு வராரோ அப்ப அந்த சாத்தையடியை எடுத்து தனக்குள்ள அடிச்சுக்குவார். அப்படி அடிச்சுட்டு ஒரு மேக்சிமம் 2-3 மணி நேரம் தான் அவர் தூங்குவார். ஆனா அந்த 3 மணி நேரம் பொழுதும் அந்த சாத்தான் அவரை தூங்க விடாது. ஏனென்றால் அவரை தூக்கி பந்து போல அந்த செவுத்துக்கு 4 பக்கமும் அடித்து திருக்கும். அப்படி அடிக்கும் போது அந்த அந்த தீ ஆவி இவ்வாறு சொல்லுவாங்க, அந்தோனியாரே அப்புறம் உலகெங்கு திண்ணி என்று அப்படி சொல்லுவாங்க. ஏன் உலகெங்கு திண்ணி என்று சொல்கிறது என்றால், துறவிகள் மடத்திலே முக்கியமாக அந்தோனியார் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே அவர்கள் அதிகமாக விளைச்சல் செய்கிறது இந்த உருளைக்கிழங்கு. ஆக துறவர சபையில் இருக்கின்ற அருள் தந்தையர்கள் அதிகமாக சாப்பிடுவது இந்த உருளைக்கிழங்கு. ஆக அவரை இப்படி பரிசேகமாக ஒரு ஏளனமாக ஒரு பேச்சு அந்தோனியாருக்கு கிடைத்தது என்று அந்த புத்தகத்திலே நான் வாசித்தேன். கடைசியாக நம்முடைய இப்படி அந்தோனியார் நாளுக்கு நாள் தன்னுடைய புனிதத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற போது அவருடைய சபையில் இருக்க மேலாளர்கள் அந்தோனியாரை சாடுகின்றார்கள். நேற்று வந்த சின்ன பையன் இவெல்லாம் மேலா போறான் பாருங்க, இவங்களுக்குலாம் என்ன தெரியும், எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பல விதமான வீச்சுகளுக்கும் பேச்சுகளுக்கும் அந்தோனியார் இதழ் பண்ணுகின்றார். ஆக ஒரு நாள் அந்தோனியார் ஆலயத்துக்கு செல்கின்றார். ஆலயத்துக்கு செல்கின்ற போது அந்த ஆலயத்துக்கு எல்லா துறவார குருக்களும் வெளியே செல்கிறார்கள். அந்தோனியார் மிகவும் அழகான ஒரு பெண்மணியை பார்த்து மெய் வந்து பரவசப்பட்டு அப்படியே நின்றுட்டாரு. உடனே வெளியே போன அந்த குருக்களும் அது சொன்னதும் திரும்பி பார்த்து அந்தோனியார் பார்த்து, ஓ அந்தோனியார், நீ ஒரு கள்ளத்துறவன், நீ இப்படிதான் இவங்கெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தன்னுடைய சபையுடைய மேலாருக்கு இவ்வாறு நடந்தது என்று சொல்லுகின்ற போது அந்தோனியார் அந்த பரவச நிலையை அடைந்து விட்டு திரும்பி தன்னுடைய நார்மலான அந்த நிலைக்கு வருகின்ற போது அவர் சென்றார். அவர் சென்றவுடன் சபை மேலாளர் என்ன நடந்தது என்று கூட விசாரிக்காமல், நீ அந்த பெண்ணை பச்சை கண்ணாம வச்சு பார்த்துட்டு இருந்தன்னு சொல்லி சொன்னாங்க, அது உண்மையா என்று கேட்கின்ற போது அவர் சொல்கிறார், ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது எந்த ஒரு மேல் இதுவும் கேட்காம அந்தோனியாரை 100 சவுக்கடிக்கு அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கின்ற போது அந்தோனியார் அதுக்கப்புறம் கேட்டாங்க, அந்தோனியார் நடந்தது என்ன இப்போது சொல்லு என்று அந்த சபையாளர் கேட்கின்ற போது அவர் சொல்கிறார், நான் அந்த பெண்ணை பார்த்தது உண்மைதான், ஆனால் நீங்கள் நினைக்கின்ற போது இந்த உலக இச்சையில நான் அவரை பார்க்கவில்லை. ஏனென்றால் கடவுள் படைத்த இந்த படைப்பை இவ்வளவு அழகாக இருக்கின்ற போது கடவுள் எத்தனை அழகாக இருப்பார் என்றுதான் நான் பார்த்தேன் என்று அந்த சபையாளர்கள் கூறுகின்றார்கள். பொறாமை எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. இங்க மட்டும் இல்ல, உலகத்தில் சாதாரணமாக எல்லா இடத்துலையும் பரவி இருக்கின்றது பொறாமை. ஒரு மனிதன் நன்றாக இருக்கிறார், ஒரு மனிதன் நன்றாக பேசுகிறார், ஒரு மனிதன் நன்றாக தெருவில் நடமாடக்கூடாது, ஒரு 4 நண்பர்களோடு அந்த உறவுகளோடு ஒரு தனித்துவமான ஒரு அன்பை பரிமாறிக் கொள்ளக்கூடாது, உடனே பொறாமை எங்கிருந்து ஒருவருக்காது எல்லா விதமான ஒரு பிரச்சனைகளுக்கும் உருவாக பாருங்க. உலகத்தின் முதல் பாவம் எது? உலகத்துல முதல் பாவம் என்ன பாவம்? காயன் ஆபேல் எதுக்காக கொலை பண்ணான்? பொறாமை. ஏன்னா தன்னுடைய தம்பியினுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, பொறாமைப்பட்டான். அந்த பொறாமையை கொண்டுதான் என்ன பண்ணான்? தன்னுடைய சொந்த ரத்தத்தையே அவன் குடித்தான். அதுதான் நம்முடைய விபரத்தில் வாசிக்கும். ஆக இந்த பொறாமை எந்த அளவுக்கு எடுத்து செல்லும் என்றால் நம்மை மற்றவர்களை கொலை செய்கின்ற அளவுக்கு இட்டு செல்லும். இதை பதுமை அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல தெளிவாக புரிந்து கொண்டார். அதை தன்னுடைய மனதில் நிறுத்திக் கொண்டு மிக அழகாக வாழ்ந்தார். விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம், சவுல் அரசன் பிலிஸ்தருக்கு எதிராக போர் படையை அனுப்பினார். தாவீது தளபதியாக நின்று கொண்டு போருக்கு செல்கிறார். அவ்வாறு செல்கின்ற பொழுது அவர் அந்த பிலிஸ்தியரை எதிர்கொண்டு வெற்றி பெற்று மீண்டும் வருகின்ற பொழுது அந்த எருசலேம் நகரிலே எல்லா பெண்களும் கூடி வருகிறார்கள். கதவுகள் திறக்கப்படுகிறது. அவர்கள் இவ்வாறு பாடுகிறார்கள், சவுல் 1000 பேரை கொண்டான், தாவீதோ 10,000 பேரை கொண்டான்.
சவுலுக்கு ஒரு பயம், ஒரு அச்சம். ஐயோ வேற என்ன வேணும் இவனுக்கு? ஏற்கனவே இந்த மக்கள் எல்லாம் இவனை மிக அழகாக உயர்ந்து பேசுகின்றார்களே, இதுக்கு மேல அரசன் அவருக்கு என்ன தகுதி வேணும்? எல்லாமே வந்துருச்சு என்று சொல்லி அவனை கொல்ல ஆள் அனுப்பினான், அவன் தேடி போயிருந்தான் என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆக பிரியமுள்ள உறவுகளை சொன்னார்களே, நாம் இன்றைய நாளில் வாசிக்கின்ற அடியா வரப்பட்ட பதுவை அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே பொறாமையோ நாவடக்கத்தை அழகாக கட்டுக்கோப்பாக இருந்து மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்து ஆண்டவருடைய வார்த்தையை எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் போதித்து கடவுளுக்கு உகந்தா 100% கீழ்ப்படுத்தி வாழ்ந்த ஒரு புனிதராக இருந்ததை நாம் வாசிக்கின்றோம், பார்க்கின்றோம். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சண்டை. உடனே கணவன் இதை எப்படிதான் நம்ம கண்ட்ரோல் பண்றது, நமக்கு வேற முன்கோபம் அதிகமாக வந்தது, சொந்தத்துக்கெல்லாம் கோபப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவை தேடி செல்கிறார். குருவே, நான் என்னுடைய மனைவியை அவர் சொல்றதுக்கெல்லாம் கோபப்பட்டவன், இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது அப்ப அந்த கணவன் குரு சொல்கிறார், உன்னுடைய வயது கம்மியாக இருந்தால் 30 வரை நீங்க கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 அப்படின்னு. ஓகே, அப்ப எனக்கு நிகரானவர்களா இருந்தா ஒரு 60 வரை கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 அப்படின்னு. என்னை விட வயது முதிர்வர்களா இருந்தா நான் என்ன பண்றது, ஒரு 100 வரை கவுண்ட் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என் பொண்டாட்டிக்கு அடிச்சா கோவப்பட்டா நான் என்ன பண்ணுது, உங்களுக்கு கோவம் கண்ட்ரோல் ஆகுது, நிபந்தனை ஏற்ற முறையில கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா, அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ முடியும் என்று அவனுக்கு அறிவுரை சொல்கிறார். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய அந்தோனியருடைய திருநாளை 2 நாட்களில் நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றி கடவுளுக்கு ஏற்ற அழியா வரப்பட்ட புனிதரை கொண்டு நாமும் நம்முடைய வாழ்வில் நிலையான ஒரு வாழ்வு வாழ இத்திருப்பதை தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். எழுந்திருந்து நம்முடைய தேவைகளுக்காக கொண்டாடுவோம். இரக்கத்தின் உச்சையின் தேவா, என் திரு அவைவர்களுக்கும் திருச்சந்தை ஆயர்கள் குருக்கள் பார்ப்பவர்கள் என அனைவரையும் தங்கை போல இரக்கமுள்ளவர்களாக திகழ்ந்து தங்கள் தூதையாலும் பணிகளாலும் கடவுளின் அன்பையும் இரக்கத்தை புனிதரை போல மக்களுக்கு எடுத்து சொல்வதாக திகழ வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவாமை என்றார் என்றும் நல்ல ஆளுநே என் இறைவா, என் நாட்டை ஆளுநரை போன்று நீதியோடும் நேர்மையோடும் மக்கள் நல்வழி நடத்த தலைவர்களை இந்த தேசத்திற்காக தர வேண்டும் என்று புனித வழியாக இறைவன் வந்தார் என்றும் நீ என்னை மகிழ்ச்சி செய்ய செய்ய நான் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எம் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற புதுக்குடியின் கொத்தியில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் செய்யும் தொழில்களையும் முயற்சிகளையும் 100 மடங்கு பலன் தருமாறும் அன்பும் மகிழ்ச்சி மற்றும் அமைதியுடன் வாழ புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இங்கு உள்ள அனைத்து இறை மக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். புனித அந்தோனியார் விழாவை விமர்சையாக நாம் கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக 4 நாள் செய்து கொண்டு இருக்கின்ற நாங்கள் செய்யவும் சமாதானமும் சந்தோஷத்துடன் இந்த பங்கு மேன்மேலும் வளர புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் உள்ள குருவாக திகழும் இயேசுவே, இன்றைய திருப்பலியில் நிறைவேற்றும் மண்ணின் மைந்தர் அருட்பணி டெஸ்டின் போஸ் அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவரை திருச்சபைக்கு கொடையாக தந்த பெற்றோர் உடன்பிறப்புகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர் தனது ஆன்மீக பணியில் பதுவை புனிதரை போல ஓய்வின்றி செய்கிற நிறைவாக ஆற்றலை தர வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறிது நேர மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம்.
இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் பகவான் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை நோக்கி கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மாலை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உலம் கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாக இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேற்ற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரின் தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் புனிதர்கள் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றேன். அவர்களின் பேரு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூடும் போது உன் கொடைகளுக்கு மணிமூடி சூடுகின்றேன். அவருடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களுடைய பரிந்துரை எங்களுக்கு பேர் உதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றேன். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வி உறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை
அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதர் புனிதரின் பெருந்தலோடு சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பரிசித்து முடிவென்று சொல்வதாவது: ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலுக்கு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உலகம் கண்டு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நபிகளின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திருவரை நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் 1000 சிகிச்சை முத்து எல்லா திருநிலைகள் அனைவரோடும் உமது திருஅவை நிறைவேறச் செய்தார்கள். ஆண்டவரே, பல்வேறு விண்ணப்பங்களோடும் மன்றாட்டுகளோடும் கவலையோடும் கண்ணீரோடும் எதிர்பார்ப்போடும் இப்பலியுடன் சொல்லிருக்கின்ற இந்த ஒவ்வொரையும் பார்த்து வைக்கின்றோம். ஆசிரியப்பு எதுவெல்லாம் எங்கள் வாழ்வுக்கு தேவையோ அனைத்தும் கொடுத்து ஆசிரியர்களாக மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் பெற்றோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், யாருடையாத ஆத்மாக்கள், மாசில்லா குழந்தைகள், உத்தரிக்க சிலத்தை வேணப்படுகின்ற ஆன்மாக்கள், சிறப்பாக
இத்திருப்பில் நினைவு கூறுகின்ற சகோதர சகோதரி அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், என் சபை நிறுவன தந்தை புனித ஜான் லியார், எங்கள் ஊரின் பாதுகாவலர் பதுவை அந்தோனியார், மேலும் உலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்புகழ்ந்தேற்கும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரும் இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியாதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணித்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிப்பு தர உங்கள் கண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி பேருந்ததற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு சொல்கின்றேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதிகளோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் இறைவன் தருகின்ற உறவு பார்த்து தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். உணவாய் வந்த தெய்வமே
பிரியமானவர்களே, நம்முடைய பங்குடைய பாதுகாவலர் பதுவந்தனியாருக்கு நாம் விழா கொள்வதற்காக இந்த நவநாளிலே நாம் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நவநாளுடைய 7ஆம் நாளிலே அழியா வரம் பெற்றவர் புனித என்ற தலைப்பிலே நாம் சென்றிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே பன்முக தன்மைகளை சிறப்புகளை நாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே வந்து இவர்களை சரியில்லைனாலும் நாளிலே வந்து நம்மோடு இணைந்திருந்து திருப்பை நிறைவேற்றி நமக்கு இறைவனுடைய அருளையும் ஆசிரியத்திருந்த அந்த மண்ணை மைந்த தந்தை ஜஸ்டின் ஜோஸ் அவர்களுக்கு இந்த நாளை சிறப்பிக்கின்ற புதுக்குடி ஆங்கிலத்துறை சார்பாக நன்றிகளையும் பாட்டுகளையும் கொண்டாடத்து அணிவித்து அங்கே தெரிவிக்கின்றார்கள். இந்த நாளிலே இந்த திருவழிபாட்டை அழகாக பூக்கள் மற்றும் கோலங்கள்லாம் ஒன்னே ஒன்றா மிஸ் ஆகுது. என்ன தெரியுமா? அந்த கோலத்துல கண்டுபிடிச்சிங்களா? எல்லாம் கோயில் நேரம் வந்தீங்க, இந்த கோலத்துல உடனே மிஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன இதை கண்டுபிடிக்கலையா? போங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். சரிங்களா? என்ன குறைன்னு சொல்லுங்க. அப்ப அடுத்த வருஷம் சொல்லி அவரை நிவர்த்தி பண்ணிக்கிறேன். சரிங்களா? அழகாக கோலம் போட்டிருக்கின்றார்கள். அதே போல விருந்தையும் மிக அழகாக நேர்த்தியாக வைத்திருக்கிறார்கள். இந்த புதுக்குடியை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் மனமாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாளை தினத்திலே கடைசி நாளாக நாம் நற்கருணை திருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். நாளை மாலை சரியாக 6 மணிக்கு நாம் திருப்பிழையும் அதை தொடர்ந்து நற்கருணை திருவிழாவாக பவனியை செல்ல இருக்கின்றோம். ஆகவே பவன் செய்கின்ற இடங்களிலே இந்த வழித்தடங்களை தூய்மையாக வைத்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். ஏனென்றால் வருவது நற்கருணை தூய்மையினுடைய அடையாளம். ஆகவே இந்த இடங்களை தூய்மைப்படுத்தி பெறுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அன்புகளே, திருப்பலி முடிந்த பிறகு பங்குகளுடைய கூட்டமானது நடைபெறும். அந்த பங்குகளில் இருக்கின்ற அன்பிய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், பொறுப்பாளர்கள் அனைவரும் ஆலயத்தில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அனைவரும் நன்றி மன்றத்துக்காக நினைப்போம். நன்றியோடு கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகி கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்று தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள்,
திருத்தலை நிறைவேறிற்று. அன்பு தந்தையே கருணை தெய்வமே எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே கருணை தெய்வமே எங்கள் அந்தோணியாரே. சாமி பூமியில் புதுமை புரிந்திடும் பதுமை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தெய்வமே எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழும் பணிவில் நிறைவும் வரவும் வரவாய். பணியில் நோய்கள் நகரும் பிணிகள் தலைவர் முன்னிலைவாய். பணியில் வாழும் பணிவில் நிறைவும் வரவும் வரவாய். பணியில் நோய்கள் நகரும் பிணிகள் தலைவர் முன்னிலைவாய். அறிவும் உள்ளம் தலை உயர்த்த கர்மம் தான் என்றார். உரிமை வாழ்வை உலகிற்கு உயர்த்த சாணி பூண்டில் புதுமை புரிந்திடும் பதுமை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தெய்வமே எங்கள் அந்தோணியாரே. திருப்பலி நிறைவேற்றி அனைவரும் சொல்லியதற்காகவும் நமது பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் இன்றைய நாமனால் திருப்பலியை சிறப்பித்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருளறிந்த அன்னையை வாழ்த்து. ஆண்டவர் உங்களை பெண்களுக்கு ஆசி பெற்றவனே, உடைய திருவயிற்று கனியாகிய சுவாசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. சகாயமான கனி மரியாயே, நம்மோடி பாதுகாவலர் அந்தோணியாரே, ஆண்டவரே இருக்குமாயிரம், கிறிஸ்துவே இருக்குமாயிரம், ஆண்டவரே இருக்குமாயிரம், ஸ்துதிக்குரிய பரிசுத்த வரமணியின் நற்கருணைக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க.